புதுச்சேரி மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் நம்முடைய இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். தற்போது காரைக்காலைச் சேர்ந்த மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாகவே தமிழ்நாட்டிலும் இதுபோன்று மீனவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். நீங்கள் மத்திய அரசோடு இணக்கமாக செயல்படக்கூடியவர். மீனவர்களை மீட்பதற்கு புதுச்சேரி அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க உள்ளது? வணக்கம். புதுச்சேரி பகுதி காரைக்கால் பகுதியைச் சார்ந்த கிளிஞ்சல்மேடு பகுதியைச் சார்ந்த 13 மீனவர்கள் 23ஆம் தேதி மீன்பிடிக்க கடலுக்கு சென்றார்கள். அவர்கள் 28ஆம் தேதி வரை மீன்பிடிப்பதற்கான அனுமதியை புதுச்சேரி அரசிலிருந்து பெற்று சென்றிருக்கிறார்கள். இதில் அவங்க இலங்கை பகுதியில் போய் மீன்பிடிக்க சென்றதாகவும் அங்க இலங்கை கடற்படையினரால் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், துப்பாக்கி சூடு நடந்தது என்ற தகவல் எல்லாம் வந்திருக்கிறது. நம்முடைய புதுச்சேரியை சார்ந்த கிளிஞ்சல்மேடு பகுதி, பட்டினச்சேரி போன்ற பகுதிகளிலிருந்து ஒரு 6 மீனவர்களும் மற்ற தமிழ்நாட்டை சார்ந்தவர்களும் சேர்ந்து இந்த மீன்பிடிக்க சென்ற போது இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. நம்முடைய புதுச்சேரி அரசை பொறுத்தவரை உடனடியாக என்னுடைய முதல்வர் அவர்கள் மத்திய அரசிடம் பேசி அவர்களை விடுவிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். இது இந்த அவருடைய சட்டத்திட்டங்கள் ஒவ்வொரு முறையும் கடுமையானதாக இருக்கிறது. இது நம்முடைய தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சார்ந்த மீனவர்களுக்கு பல முறை நாங்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறோம். நமது எல்லையை தாண்டி போக வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் அந்த கடல் ஓட்டங்கள் மற்றும் அந்த கடல் பகுதியில் போகிற போது அவர்களால் சரியான முறையில் எல்லையை பற்றிய ஒரு புரிதல் இல்லாத காரணத்தினால் பல முறை அவர்கள் தாண்டி போகிற பொழுது இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த முறை கொஞ்சம் இலங்கை அரசு கொஞ்சம் அத்துமீறி நடந்திருப்பதாகத்தான் எங்களுக்கு வந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருந்தாலும் இதை புதுச்சேரி அரசு மாநில அரசாக இருக்கிற காரணத்தினால் நேரடியாக எங்களால் இலங்கை அரசிடம் பெரிய அளவில் பேச முடியாது. மத்திய அரசிடம் அணுகிதான் செய்ய முடியும். அதற்கான ஏற்பாட்டை விரைந்து செய்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே சென்ற மாதம் கூட கிட்டத்தட்ட ஒரு 10 மீனவர்கள் பிடிபட்டார்கள். அவர்களை சிறையில் இருந்து எடுப்பதற்கான அனைத்து வேலைகளையும் புதுச்சேரி அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது. இது ஒவ்வொரு முறையும் இருக்கிறது. இரு நாடுகளுக்கிடையே ஒரு சுமூகமான ஒப்பந்தம் ஏற்படாத வரை இப்படிப்பட்ட நிகழ்வுகள் புதுச்சேரி மக்களுக்கும் சரி, கடலோர மீனவர்களாக இருக்கிற புதுச்சேரி தமிழக மீனவர்களுக்கு அடிக்கடி ஏற்படுவது பிரச்சனையாக இருக்கிறது. இதை நாங்கள் விரைவிலேயே வெகு சீக்கிரத்தில் நம்முடைய மத்திய அரசை அணுகி அந்த மீனவர்களை விடுவிப்பதற்காக நடவடிக்கையை எடுத்துவிடுவோம். சார், பாதிக்கப்பட்ட மீனவர்கள் துப்பாக்கி சூடு நடந்ததாக கூறினாலும் அரசு தரப்பில் இந்த சம்பவம் நடைபெற்றது என உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா? மேலும் அப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருந்தால் மத்திய அரசிடம் ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டு இதற்கு கண்டனம் ஏதேனும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? இல்ல, இதுவரை அதிகாரப்பூர்வமாக அப்படி செய்தி வரவில்லை. இவங்க தகவல் சொன்னதன் அடிப்படையில் தான் சொல்றோம். எங்களுடைய இன்னும் அது சம்பந்தமாக அதிகாரப்பூர்வமான தகவல் புதுச்சேரி அரசுக்கு வரவில்லை. 13, அதாவது எங்களுக்கு பர்மிஷன் கேட்டதே அவங்க 10 பேர் தான். ஆனா 13 பேர்கள் இதுல கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவலும் இருக்கிறது. அதனால உண்மை தகவலை நாங்க சரியாக அந்த அரசாங்கத்திடம் பேசி தெரிந்த பிறகுதான் இதுக்கான மற்ற விஷயங்களை சொல்ல முடியும். ஏன்னா ஒருவேளை நடக்கவில்லை என்று சொன்னால் அதை கண்டனம் தெரிவித்துட்டு பிறகு வாபஸ் வாங்க முடியாது. ஆனால் அத்துமீறி அதிகபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பது மட்டும் உறுதியாக தெரிகிறது. சரி, இந்திய கடலோர காவல் படை குழுமம் மீனவர்களை பாதுகாப்பதற்காக வேறு ஏதேனும் நடவடிக்கை எடுத்திருக்கிறதா? புதுச்சேரி அரசும் அப்படியான ஒரு அணுகுமுறையை முன்னெடுத்திருக்கிறதா? இப்ப நாங்க ஏற்கனவே புதுச்சேரியில் கடலோர காவல் படை இருக்கிறது. அவர்கள் இந்த மாதிரியான மீனவர்கள் எல்லை தாண்டி போகக்கூடாது என்பதற்காக அடிக்கடி ரோந்து பயணம் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறார்கள். சில சமயம் அது வேண்டுமென்றே என்று சொல்ல முடியாது, திசை மாறி போகக்கூடிய பல நிகழ்வுகள் தான் மீனவர் சமுதாயத்திடம் இருக்கிறது. ஏன்னா அவங்களிடத்துல கடல் ஓட்டத்தில் மீன்பிடிக்க போகிற பொழுது அவர்களால் ஒரு நிற்க முடியாத சூழ்நிலை கூட ஏற்படுவதாகத்தான் பார்க்கிறோம். கடலுடைய வேகம், காற்று வேகம், மற்ற விஷயங்கள் அவர்களை வேறு திசைக்கு கொண்டு போகிற மாதிரியான சூழ்நிலைகளைத்தான் நம்முடைய மீனவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அடிக்கடி நடந்து கொண்டிருக்கிறது. சார், இலங்கை அதிபர் இந்தியா வந்தபோது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படாது என்ற உறுதி அளிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு ஒருபடி மேலாக சென்று தற்போது துப்பாக்கிச்சூடு போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இதற்கு சுமூக பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசிடம் ஏதேனும் வலியுறுத்தப்படுமா? அதே போல பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்து நீங்கள் ஆறுதல் ஏதேனும் தெரிவித்தீர்களா?
காரைக்கால் அமைச்சர் அங்க இருக்காரு. காரைக்கால் பகுதியில் ஒரு அமைச்சர் இருக்காரு. அவர் வந்து உடனடியாக போய் பார்த்து அதனுடைய பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆறுதல் வருது. விரைந்து எப்பவுமே வந்து நாங்கள் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா வந்து இலங்கை பகுதியில் காரைக்கால் மீனவர்களோ அவங்க போய் அவங்கள கைது செய்யப்பட்டா அதிகபட்சம் ஒரு 15 நாள் அல்லது 21 நாட்களுக்குள்ளாக நாங்கள் வந்து அவங்களை மீட்டு கொண்டு வந்துடுவோம். ஏன்னா இவங்க கைது செய்யப்பட்ட பிறகு அங்கே இருக்கிற அந்த நாட்டினுடைய ப்ரொசீஜர் என்னன்னா அவங்க கயாட்டுன்ற ஒரு கோர்ட்டுக்கு தான் அனுப்புவாங்க. அந்த கயாட்டில் வந்து உடனடியாக வந்து விடுதலை பண்ணிட்டு முகாமுக்கு அனுப்பிச்சு முகாமில் இருந்து நம்முடைய இந்திய நம்ம அயலுறவுத்துறை மூலமாக அங்க இருக்கிற கமிஷனர் வந்து அவங்கள வந்து புதுச்சேரிக்கு வந்து விமானம் மூலமா அனுப்பி வைப்பாங்க. இதுதான் நடக்கிற ப்ரொசீஜர். இதெல்லாம் நடக்கிற முடியறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு 15 நாட்கள் ஆகும். இப்போ கைது செய்யப்பட்ட மீனவர்களின் நிலை என்னவாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கவலையோட குடும்பத்தினர் இருக்கக்கூடிய சூழலை பார்க்க முடிகிறது. அவர்களுடைய குடும்பத்திற்கு நீங்கள் சொல்ல வருவது என்ன சார்? உங்களுடைய ஆறுதல் செய்தி என்ன? அவங்களுக்கு அது அரசாங்கம் அவங்களுக்கு வந்து நம்முடைய அவங்களுக்கு வந்து எந்த விதமான பொருள் செலவு இல்லாமல் அரசாங்கம் அவர்களை மீட்டுக் கொண்டு வரும் என்பது தொடர்ந்து நான் செய்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கான எல்லா ஏற்பாட்டையும் வந்து புதுச்சேரி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கும். அவங்களை கொண்டு போய் புதுச்சேரிக்கு மீட்டு கொண்டு வருவது புதுச்சேரி அரசினுடைய பொறுப்பு, மத்திய அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. அதுக்கு வந்து அங்க வக்கீல் வைக்கிறது கூட அந்த நீதிமன்றத்துக்கான இந்த நம்முடைய மீனவர்களுக்காக வாதாடுவதற்கு அரசாங்க செலவிலேயே தான் நாங்கள் வக்கீல்லாம் வச்சிருக்கோம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை மீட்டு வர அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கிறோம் என்ற உறுதியை உத்தரவாதத்தை அளித்திருக்கிறீர்கள். இணைப்பில் வந்து பேசியதற்கு மிக்க நன்றி சார்.